ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் முன்னிட்டு சதர்ன் ரயில்வேஸ் வந்து 2 ஸ்பெஷல் ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 2 ஸ்பெஷல் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் வந்து மெமு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கடந்த தீபாவளியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்துட்டு மெமு ட்ரெயின் வந்து சென்னைக்கும் மதுரை கடையில் வந்து ஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ தீபாவளிக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இந்த முறை, அதாவது இன்றைக்கி சென்னை எக்மோர்லேருந்து காலையில் 10:45 வந்து இந்த ட்ரெயின் கிளம்பியிருக்கு. ஈவினிங் வந்துட்டு 7:15 இந்த ட்ரெயின் வந்து சேர்ந்துருக்கு. ஸோ இதே ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ரிட்டர்னில் வந்துட்டு 8:30 மதுரையிலேருந்து கிளம்பி மறுநாள் காலையில் எக்மோரில் வந்து 4:40 இந்த ட்ரெயின் சேரும். ஸோ இந்த சர்வீஸ் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சர்வீஸ் மட்டும்தான், அதாவது 11ஆம் மட்டும்தான், இன்றைக்கி மட்டும்தான் அது. ஸோ அது போல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ட்ரெயின் நம்பர் 06067 எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் மதுரை ஃபெஸ்டிவல் ஸ்பெஷல்னு ஒரு ட்ரெயின் விடுறாங்க. ஸோ இந்த ட்ரெயின் வந்து மெட்ராஸ் சென்ட்ரலில் இருந்துட்டு 3 மணிக்கு, அதாவது ஈவினிங் 3 மணிக்கு 11ஆம் கிளம்பி மதுரைக்கு வந்துட்டு 5 மணிக்கு வந்து இந்த ட்ரெயின் சேரும். மறுநாள் ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா சேம் ட்ரெயின் வந்துட்டு 06068 மதுரையிலேருந்து 7 மணிக்கு ஈவினிங் கிளம்பிட்டு 12ஆம் கிளம்பி மறுநாள் காலையில் 9:20 போய் சேரும். இப்போ நீங்கள் பார்க்குற ட்ரெயின் வந்து சென்னையிலேருந்து இப்போ மதுரைக்கு வந்து சேர்ந்துருக்கிற மெமு ட்ரெயின். ஸோ இந்த ட்ரெயின் இன்றைக்கி நைட்டு 8:30 கிளம்பி நாளைக்கு மார்னிங் வந்துட்டு சென்னை போய் சேர்ந்துடும். ஏற்கனவே சொன்னது போல் இது ஒரு சர்வீஸ் தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு, எதிர்பார்க்கவே இல்லை. நைட்டு தான் புறப்படலான்னு இருந்தோம். ஓகே, ஆனால் இந்த ட்ரெயின் அப்டேட் வந்தோடனே இதில் ஏறணும். பகல் சரி நல்லா ஜாலியாக போச்சு, நல்லா இருந்துச்சு. நீங்கள் எந்த ஊர் ஆக்சுவலாக செங்கோட்டை. செங்கோட்டை நீங்கள்? ஓகே, கொஞ்சம் அட்வான்ஸாக புறப்பட்டு இருந்துச்சுன்னா செங்கோட்டை பேசஞ்சரை பிடிச்சிருக்கோம். நிறைய பேர் ராஜபாளையம் செல்வத்திரு எல்லா ஊருக்கும் போகிறதுக்கு கனெக்டிங் ட்ரெயின் ஈஸியாக இருக்கும். முன்னாடி வந்தால் இருந்த அது 6:20க்கு 6:05க்கு புறப்படுது. ஓகே, கொஞ்சம் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி வந்திருந்தா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி ஸ்பீடு வந்து இப்போ ரெகுலர் ட்ரெயின், ஏன்னா இது சூப்பர் ஃபாஸ்ட், இது மற்ற ரெகுலர் ட்ரெயின் மாதிரி இருக்கா? அதான் ரெகுலர் ட்ரெயினோட ஸ்பீட் இருக்குது உங்களுக்கு. கொஞ்சம் 1 ஹவருக்கு முன்னாடி கிளம்பி இருந்துச்சுன்னா பேசஞ்சர் பிடிச்சிருப்பாங்க. ஸோ மற்ற ட்ரெயின் ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த ட்ரெயின் ட்ராவல் பண்ணுறதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஆமாம் இருக்குது, டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க? கொஞ்சம் காத்தோட்டமும் நல்ல காத்தோட்டமாக இருக்குது, அந்த வாசல்லாம் பெருசாக இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் இல்லாமல் மற்ற நாளும் ட்ரெயின் இருந்தால் நல்லா இருக்குமா? நல்லாயிருக்கும், மாதம் விட்டால் நல்லாயிருக்கும். வேறு எந்தெந்த ரூட்டில் இருந்தால் நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க? மெயினாக திருநெல்வேலி விடலாம், தென்காசி விடலாம். ஏன்னா தென் மாவட்ட மக்கள் தான் நிறைய இருக்காங்க, இந்த ரூட்டுக்கு விடலாம். போன ட்ரிப்பு திருச்சி வரைக்கும் விட்டுருந்தாங்க. இப்போ மதுரை அடுத்த மெமோ வந்தாலும் வருவீங்க? அடுத்த மெமோ வந்தாலும் நீங்கள் வருவீங்க? அதை எதிர்பார்த்துட்டே இருக்கோம். ஓகே, நல்லா ஓகே, தேங்க்யூ சார். செல்லில் பார்த்தேன். ஓ, செல்லை பார்த்து பண்ணிட்டீங்க. இப்போ மற்ற ட்ரெயின்லையும் ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது உங்களுக்கு? நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. க்ரௌட் இருந்துச்சா? க்ரௌட் இருந்தது. உங்களுக்கு சீட் கிடைச்சது உங்களுக்கு இதில்? இப்போ என்னைக்கு தெரியும் உங்களுக்கு இந்த ட்ரெயின் வரப்போகுது அப்படின்னு? நேற்று நைட்டு உங்களுக்கு தெரியும். சரி, ஓகே. இதுக்கு முன்னாடி மெமு போயிருக்கீங்களா மற்ற ஊரில் மெமு ட்ரெயினில் போனதில்லை? நீங்கள் எந்த ஒரு மதுரையா? நீங்கள் விழுப்புரமா நீங்கள்? சரி, ஓகே. நல்லா இருந்துச்சுண்ணா. இது மாதிரி வந்து தீபாவளிக்கு, பொங்கலுக்கு, இது மாதிரி ஃபெஸ்டிவலுக்கு காமனாக என்ன ஃபெஸ்டிவலுக்கோ அதெல்லாம் விட்டால் நல்லா இருக்கும். ஓகே, டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரி, சூப்பர் ஃபாஸ்ட்டுக்கும் சரி, மெமு ரயில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுவும் டே ட்ராவல் வந்து நான் வந்ததே கிடையாது. ஓகே, அதான் ஃபஸ்ட் டைம் வரேன். சரி, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபேர் ஓகேயா? ஃபேர் ஓகே. எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க? மெட்ராஸ் 180. ஸோ ரீசனபுளாக தான் இருக்குது இல்லையா? ஓகே, சரி. மற்ற மெமுவில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா? லோக்கல் சென்னையில் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் எந்த ஊர்? நீங்கள் மணப்பாறை. இப்போ இன்னைக்கு வந்துட்டு எவ்வளோ தூரம் போகிறீங்க? அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஓகே, டெய்லி இன்டர்ஷிப்பில் ஒர்க் நான். சரி. டைமிங் காலைல டைம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இங்கே திரும்பி போகிறதுக்கு டைம் வந்து ட்ரெயின் செட் ஆக மாட்டேங்குது. சரி சரி. லோக்கல் திருச்சி டு மதுரையுமே வந்து விட்டா நல்லா இருக்கும். இப்போ ஃபெஸ்டிவல் தவிர்த்து மற்ற நாளில் இருந்தால் விட்டா நல்லா இருக்கும். சரி, எந்தெந்த ரூட்டில் விட்டா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுறீங்க? திருச்சி டு மதுரை விடலாம், திருச்சி டு விட்டா நல்லா இருக்கும். எம்ப்ளாய்மெண்ட் 7:30 தான் கிளம்பிருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் டைம் இல்லை. சரி சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூட் 2:15 தான் அந்த மயிலாடுதுறை செங்கோட்டை திருச்சிருந்து வரவங்களுக்கு. ஓகே, இது மாதிரி பெட்டராக டெமோ விட்டாங்கன்னா பெட்டராக ஈஸியாக இருக்கும். ஒர்க் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். சரி. டைம் மேட்ச் ஆக மாட்டேங்குது. ஸோ இது ஃபெஸ்டிவல் மட்டும் இல்லாமல் மற்ற நாள் இருந்தால் நல்லா இருக்கும். திருச்சி டு சென்னை வேணாம் எங்களுக்கு, திருச்சி டு மாதிரி விட்டா போதும். மற்றபடி ஃபேர்லாம் உங்களுக்கு ஓகேயா? ஃபேர் ஓகே. சரி, ஓகே. திருமணம் சார், மதுரை திருமணம். ஆனால் இப்போ இருக்கிறது வந்து திருவள்ளூரில் இருக்காங்க.
ஓகே. மெட்ராஸில் தான் கடந்த 30 வருஷமாக யூஸ் பண்ணுறோம். இந்த லோக்கல் ட்ரெயின் வந்து அங்கே சென்னையில் தான் நாங்கள் அதை யூஸ் பண்ணுறோம். இங்கே சென்னையிலேருந்து மதுரைக்கு வருவது இது முதன்முறை. அதுவும் இது ஃபுல்லாகவே அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கரெக்டாக ரிசர்வேஷன் பண்ணி முன்னாடியே பண்ணி முன்னாடி போகிறேன். நேற்று அங்கேருந்து நான் மெட்ராஸ்லேருந்து மதுரைக்கு வந்தேன். நிற்க கூட இடம் இல்லாமல் இருந்தது. இப்போ ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. இப்போது இந்த ட்ரெயின் தடுத்து கவர்மெண்ட்டுக்கு ப்ரைவேட் டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஸோ இப்போ ஃபெஸ்டிவல் சீசன் லாஸ்ட் டைம் தீபாவளிக்கு போட்டிருந்தாங்க, இப்போ பொங்கல் போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் மற்ற நாள்கள்லாம் இந்த ட்ரெயின் இருந்தால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்ற நாள்களில் இந்த மாதிரி ட்ரெயின் விட்டால் மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இது தவிர்த்து, அதாவது மதுரை சென்னை தவிர்த்து வேறு எந்த ரூட்டில் மெமு இருந்தால் நல்லா இருக்குன்னு மதுரை சென்னைக்கு இந்த பக்கம் இப்போ நம்ம திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவில் அந்த பக்கம் இருந்தாலும் நம்ம இப்போ நம்ம மதுரையிலேருந்து அந்த சைடு மக்கள் பஸ்ஸு வந்து ரொம்ப பாதிக்கிறாங்க. ரேட்டும் கூட கம்பேர்ட் டு ரேட்டும் கூட இது வந்து கம்ஃபர்டபுளாக ரேட்டும் லாங் ட்ராவல் போகிறப்ப கம்பேர் பண்ணும்போது ரேட்டும் கம்மி. ஓகே சார்.